நாம் தினமும் 18,000 பண்ணையாளர்களிடமிருந்து 1,70,000 லிட்டர் பாலை கொள்வனவு செய்து வருகின்றோம். இலங்கையில் பால் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் அர்ப்பணிப்புடன் எமது உயர்ந்த தர நடைமுறைகளுக்கு அமைவாக உள்நாட்டு பண்ணையாளர்கள் பாலை உற்பத்தி செய்வதற்கு நாம் உதவுகின்றோம். நெஸ்லே இலங்கை பாற்பண்ணையாளர்களின் வாழ்விற்கு வலுவூட்டுகின்றோம். வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவர்களின் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரதேச அரசியல்வாதி இதுவரை கைது செய்யப்படவில்லை. கிறிஸ்னோனிஸ் தாக்குதலுக்கு இலக்கான விருந்துபசாரத்துக்கு அவர் அழைப்பின்றி சென்றுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்த கருத்து உண்மைக்கு புறம்பானது என தகவல். உருளைக்கிழங்கு கொள்வனவு செய்யும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என தெரிவித்து வலிமட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில். இலங்கையிலிருந்து மீன் இறக்குமதியை தடை செய்ய ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரேரணை. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். உருளைக்கிழங்கு அறுவடையை கொள்வனவு செய்ய அரசாங்கம் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தவில்லை என குற்றம் சுமத்தி வெளிமடை விவசாயிகள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். தேர்தல் ஒன்றின் பின்னர் உருளைக்கிழங்கை கொள்வனவு செய்வதற்கான உரிய முறையொன்றே நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இம்முறை பெரும்போகத்தின் போது ஊவா மாகாணத்தில் உருளைக்கிழங்கு அறுவடையின் பின்னர் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கிற்கான வரி அதிகரிக்கப்பட்டமை மாத்திரமன்றி இறக்குமதிக்கும் அரசாங்கம் தடை விதித்திருந்தது. எனினும் வெளிநாடுகளில் இருந்து பெருந்தொகையான உருளைக்கிழங்கு இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டமையினால் தனியார் வர்த்தகர்கள் 1 கிலோ உள்நாட்டு உருளைக்கிழங்கை 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரையான தொகைக்கு கொள்வனவு செய்தனர். இதனால் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டு 80 ரூபாய் என்ற நிர்ணய விலையின் கீழ் பதுளை மாவட்ட விவசாயிகள் உருளைக்கிழங்கை கொள்வனவு செய்ய ஆரம்பித்தனர். உள்நாட்டு உருளைக்கிழங்கு 1 கிலோகிராமை 80 ரூபாவிற்கு கொள்வனவு செய்ய சதோச நடவடிக்கை எடுத்திருந்த போதிலும் அறுவடை முழுமையாக முடிவடைந்ததன் பின்னர் சதோச அதனை கொள்வனவு செய்யவில்லை. அதனால் இது உருளைக்கிழங்கு விவசாயிகளுக்கு இடையில் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனையாக காணப்படுகின்றது. உடனடியாக எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை போன்றே நீண்டகால தீர்மானங்களை எடுக்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற திட்டங்கள் என்னவென்பது குறித்து இந்த பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம். எந்தளவு உருளைக்கிழங்கையும் நாம் கொள்வனவு செய்வோம். தேர்தல் காலப்பகுதியில் எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைக்கின்றமை சிறந்தது. எமக்கு நன்மைகள் காணப்படுகின்றன. மக்கள் விடுதலை முன்னணியின் மதிப்பிற்குரிய உறுப்பினர் இவ்வாறான விடயங்களை முன்வைக்கின்றமையினால் நாங்கள் மக்களுக்கு எவ்வித சிரமங்களும் இன்றி அவற்றை கொள்வனவு செய்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியும் என எம்மால் பிரசாரம் ஒன்றை செய்ய முடியும். நம் இரு தரப்பினரும் இணைந்து இந்த பிரசாரத்தை முன்னெடுப்போம். எனினும் உருளைக்கிழங்குகளை ஊவா தேர்தலின் பின்னர் சதோசாவின் மத்திய நிலையங்களில் கொள்வனவு செய்யப்படாமையினால் உருளைக்கிழங்குகளை விற்பனை செய்து கொள்ள முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே பதுள நகரில் விவசாயிகள் ஒன்று திரண்டு எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். தமக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுமாறு வெளிமட, போர்லந்த, போகா கும்புர, அலவத்துக்கொட, கெப்பட்டிபோல உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் ஒன்று திரண்டு இன்று கோரிக்கை விடுத்தனர். இதேவேளை சதோசவினால் கொள்வனவு செய்யப்பட்ட உருளைக்கிழங்குக்கு இதுவரை பணம் செலுத்தப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இதேவேளை கடந்த சில தினங்களாக விவசாயிகளின் அறுவடைகளை கொள்வனவு செய்வதற்காக குறித்த மத்திய நிலையங்களுக்கு வருகை தராத லோரிகள் அவற்றை கொள்வனவு செய்வதற்காக இன்று அந்த மத்திய நிலையங்களுக்கு வருகை தந்திருந்த காட்சிகள் நமது கேமராக்களில் இவ்வாறு பதிவாகின. கடந்த காலங்களில் அரசாங்கம் தேர்தல் ஒன்றை எதிர்பார்த்து உருளைக்கிழங்குகளை கொள்வனவு செய்யும் திட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தது. எனினும் உருளைக்கிழங்குகளில் 10% கூட அறுவடை செய்ய எதிர்பார்க்கவில்லை. தற்போது தேர்தலின் பின்னர் இயற்கையாகவே உருளைக்கிழங்குகள் பலனடைந்துள்ளன. அப்பாவி விவசாயிகளுக்கு இந்த உருளைக்கிழங்குகளை 50 முதல் 60 வரையான விலைக்கே விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் இதற்கான நடவடிக்கை ஒன்றை எடுக்குமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். பெங்களூர் மத்திய சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமை தமிழக சிறைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது. தமிழக அரசின் இந்த முயற்சிக்கு கர்நாடக மாநில அரசும் ஒப்புதல் அளித்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது.
சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட ஜெயலலிதா ஜெயராமுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அவர் பார்ப்பன அக்ரஹாரா மத்திய சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தை மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சினையாக மாற்றுவதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சிப்பதால் ஜெயலலிதாவை தமிழக சிறைக்கு மாற்ற வேண்டும் என இந்திய முன்னாள் பிரதமர் தேவகவுடா தெரிவித்திருந்தார். தமிழக அரசும் ஜெயலலிதா ஜெயராமும் இந்த கோரிக்கையை முன்வைத்தால் அது குறித்து பரிசீலனை செய்ய முடியும் என கர்நாடக சிறைத்துறைக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ஜெயசிங்ஹா கூறியிருந்தார். இதேவேளை ஜெயலலிதாவை தமிழக சிறைக்கு மாற்றுவது தொடர்பில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், தமிழக அரசின் ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட சிலர் கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது முன்னாள் முதல்வரை தமிழக சிறைக்கு மாற்ற வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டு ஜெயலலிதாவுக்கு அது தொடர்பில் அறிவிக்கப்பட்டதாக த ஹிந்துவின் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெயலலிதா ஜெயராமின் ஆலோசனைக்கமைய இந்த விடயம் தொடர்பில் தமிழக அரசு சட்ட நிபுணர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எவ்வாறாயினும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஜெயலலிதா ஜெயராமின் பிணை மனு இந்திய உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதால் சிறைமாற்ற கோரிக்கையை தமிழக அரசு ஒத்திவைத்துள்ளது. பிணை மனு மீதான தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தமிழக அரசு அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாகவும் த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன், டக்ளஸ் தமிழிலும் கேட்டார். அதற்கு பிற்பாடு அவர் மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தை சுயாட்சி என்று சொன்னார். இப்பொழுது அவர் தருவதை வாங்கிக் கொள்ளலாம் என்று குந்திக் கொண்டிருக்கிற டக்ளஸ் வானந்தாண்டு நான் சொல்ல வருகிறேன். ஆகவே இப்படியானவர்களை இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது தமிழருடைய உரிமைகள் பற்றி அவர்கள் மறுத்துத்தான் கதைப்பார்கள். இந்த டக்ளஸ் வானந்தாவால் இந்த மனிதன் நடந்த கொலைகளுக்கு சரியான ஒரு தீர்வை சொல்ல முடியுமா? தமிழருடைய பிரதேசத்தில் இருக்கிற பிரதேச சபைகளோ நகர சபைகளோ மாநகர சபைகளையோ இயங்குவதற்கு அவர்களால் சரியான முறையில் ஒரு அதிகாரத்தை பகிரக்கூடிய வகையில் இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமா? அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டார். வடக்கு மாகாண சபை தேர்தல் கூட ஒரு ஆசனத்தை தான் டக்ளஸ் சிவானந்தாவுடைய கட்சியால் பெற முடிந்தது. முற்று முழுதாக வடக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்களால் தூக்கி எறியப்பட்ட டக்ளஸ் சிவானந்தாவையும் அவரோடு சேர்ந்திருக்கிற கட்சி சார்ந்தவர்களையும் வைத்துக் கொண்டு தமிழர்களுடைய உரிமைகளை நசுக்குவதற்காக இலங்கை அரசு இந்த ஒட்டுக்குழுக்களை பயன்படுத்துகிறது. ஆகவே இது முற்று முழுதாக நிராகரிக்கப்படக்கூடியது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மீள்குடியேற்ற பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருத்து தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்தினை வெளியிட்டார். சுயதொழில் ஊக்குவிப்புக்காக 22 மாதர் சங்கங்களை சேர்ந்த 170 பெண்களுக்கு 22 லட்சம் ரூபாய் ஊக்குவிப்பு தொகையாக வழங்கும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வில்வரத்னம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் பங்கேற்றிருந்தார். அதாவது இருக்கிற 80 சிங்கள மக்களுக்கு 90% வாக்களிப்பாங்க. அவ்வளவுக்கு அங்கே செல்வாங்க. அதே மாதிரி தான் தமிழ் மக்கள் நாமளும் பயன்படுத்தும். இன்னைக்கு போன முறை ஜனாதிபதி என்ன நடந்தது? காந்தி சிலையில் வச்சு நான் சொன்னா ஜனாதிபதி கிட்டார் எங்கடா வாக்குறுதி கொடுக்க மாட்டோம். நான் சொன்னா மண்மத்தில் பார்த்தா கட்டி தரணும் கொடுங்க. அவர் பேசினார் மந்திரியா கட்டுறீங்க தமிழ்ல என்ன காந்தி சிலையில் வச்சு தமிழ்ல என்ன வரும் இந்த கூட்டத்தை வந்தாலும் தெரியும். மண்மத்தில் போல கட்டி தருவோம். இன்னைக்கு அடுத்த ஜனாதிபதி வாரத்தில் போடுங்க. அதனால ஒரு எதிர்வித பாதிக்கிறார். ஒரு வெள்ள ஜனாதிபதி வாக்களிக்கிறதாக ஒட்டு எதுவுமே நன்மையாக இந்த முறை நன்மையாக பயன்படுத்திக்கிறோம். சபர்கம பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டனர். சில குற்றச்சாட்டுகளோடு பலாங்குடை போலீசாரினால் அவர்கள் நீதிமன்றத்தினால் ஆஜர்படுத்தப்பட்டனர். இருப்பினும் தம்மீது தாக்குதல் மேற்கொண்டவர்கள் தொடர்ந்தும் சுதந்திரமாக செயற்படுவதாக மாணவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். கைது செய்யப்பட்ட சப்ரகமுவ மாணவர்கள் 12 பேரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். உயர்கல்வி அமைச்சரின் பயணத்தை இடைமறித்து பொதுமக்களின் அமைதிக்கு குந்தகம் விளைவித்தமை, சட்டவிரோத கூட்டத்தில் பங்கெடுத்தமை ஆகியவை மாணவர்களுக்கு எதிராக போலீசார் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் என்று மாணவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் கோரிக்கைகளை அமைச்சரிடம் கையளித்ததுடன் அமைச்சரின் போக்குவரத்திற்கு தடை ஏற்படுத்தவில்லை என்றும் அந்த குற்றச்சாட்டு பொய் என்றும் மாணவர்கள் சார்பான சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு சுட்டிக்காட்டியுள்ளார். சப்ரகமுவ பல்கலைக்கழக விடுதியில் தங்கியுள்ள மாணவர்களை அகற்றுவதற்கும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை அகற்றுவதற்கும் போலீசார் நீதிமன்றத்திடம் அனுமதி கோரிய போதும் நீதிமன்றம் அதற்கு அனுமதி வழங்கவில்லை என்று மாணவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டுள்ளார்.
உயர்கல்வி அமைச்சருக்கு வீதியில் தடை ஏற்படுத்தியதாக கூறி 12 மாணவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். ஆனாலும் மாணவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாக்குதல் மேற்கொண்டவர்களை கைது செய்ய போலீசார் எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. மாணவர்களை அடக்குவதற்கும் குற்றவாளிகளை ஆதரிக்கவும் இருவிதத்தில் போலீசார் செயற்படுகின்றனர். இதனை நாம் கண்டிக்கின்றோம். குற்றவாளிகளை கைது செய்யுமாறு கோருகின்றோம். ශිෂ්‍යීන්ට පහරදීම සම්බන්ධයෙන් චෝදනා එල්ල වෙන ප්‍රාදේශීය දේශපාලඥයා තවම අත්අඩංගුවට අරන් නැද්ද? හේතුව එයා ඒ ප්‍රදේශයෙන් පලා ගොස් සිටින බවට වාර්තා වෙනවා. ඒ සම්බන්ධයෙන් පරීක්ෂණ ක්‍රියාත්මකද? පරීක්ෂණ ක්‍රියාත්මකයි. කණ්ඩායම් දෙකක් යොදවලා තියෙනවා. இதேவேளை கடந்த 10ஆம் தேதி இரவு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதுடன் அவர்களின் தற்காலிக கூடாரம் எரிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மற்றும் எரிப்பு சம்பவத்துடன் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இம்புல்பே பிரதேச சபையின் ஆளுங்கட்சி உறுப்பினர் அன்று மாலை அந்த இடத்தில் நடமாடிய காட்சியே இது. மாணவர்கள் மீது தாக்குதல் இடம்பெறும் போது நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர் ஒருவர் பதிவு செய்த காட்சியே இது. இந்த தாக்குதலின் போது 6 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். இரும்பு போல் தடி மற்றும் பெட்ரோல் குண்டு போன்றவற்றால் தம் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசியல் தலையீடுகள் காரணமாக தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிரதேச எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் தெரிவிக்கின்றனர். எஸ்பி அமைச்சர் மாணவர்களையும் பெற்றோர்களையும் அசௌகரியப்படுத்தும் விதத்தில் கதைக்கின்றார். இந்த பகுதியில் உள்ள அரசியல்வாதிகளும் குண்டர்களும் இணைந்து மாணவர்களை தாக்கினார்கள். மாணவர்கள் சிறைக்கு சென்றுள்ள நிலையில் குண்டர்கள் இன்னும் சுதந்திரமாக செயற்படுவதோடு அரசியல் தேவைகளை நிறைவேற்றப்படுவதை உணர முடிகின்றன. அரசியல் தேவைகளின் பிரகாரம் குற்றவாளிகள் சுதந்திரமாக செயற்படுகின்றனர். அவர்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்கும் சென்றுள்ளார்கள். இவர்களின் இந்த செயற்பாட்டை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். பல்கலைக்கழக மாணவர்கள் அமைச்சர் எஸ்பி திசநாயக்கவை கடந்த 5ஆம் தேதி இடைமறித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மதுளை கொழும்பு பிரதான வீதியில் பம்பஹின சந்தியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது புதிய விடுதியை திறப்பதற்கு அங்கு வந்த உயர்கல்வி அமைச்சருக்கு தமது பிரச்சினையை தெரிவிக்க வேண்டியிருந்தது. இருப்பினும் நீர் பிரயோகம் மேற்கொண்டு மாணவர்கள் வீதியிலிருந்து அகற்றப்பட்டனர். சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று உயர்கல்வி அமைச்சர் எஸ்பி திசநாயக்கா தெரிவித்திருக்கின்றமை மிகவும் பாரதூரமான கருத்து என்று இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் தெரிவிக்கின்றது. அமைச்சர் எஸ்பி திசநாயக்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட வேண்டும் என்று அந்த சங்கத்தின் பிரதம செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவிக்கின்றார். தேர்தலை கருத்தில் கொண்டு நாம் சற்று அமைதியாக இருக்கின்றோம். இல்லாவிடின் கடுமையாக செயற்படுவோம். தேர்தல் காரணமாகவே நாம் அமைதியை கடைபிடிக்கின்றோம். இல்லாவிடின் இவ்வாறு கூடாரங்களை அமைப்போரை நாம் வேறு விதமாக கையாள்வோம். இது ஒரு அரசாங்கம் அல்லவா? அதனால் இவ்வாறு 2-3 கூடாரங்களை அமைப்பதனால் நாம் அந்த எறும்புகளுக்கும் அட்டைகளுக்கும் அஞ்ச போவதில்லை. இவர்கள் இளையான் போன்றவர்கள். பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் மற்றும் அரசாங்கத்தின் குண்டர்கள் மேற்கொண்ட இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டவை என்றும் அதற்கு அரசாங்கமும் அமைச்சரும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அந்த சங்கம் குறிப்பிடுகிறது. குற்றவாளிக்கு அரசியல் பாதுகாப்பு கிடைக்கின்றமையினால் அவர்களை கைது செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று எதிர்ப்பு நடவடிக்கையொன்றில் ஈடுபட்டனர். பேராதனை பல்கலைக்கழக முகாமைத்துவ பீடத்தை ஸ்தாபிக்குமாறு வலியுறுத்தி இந்த எதிர்ப்பு நடவடிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று பிற்பகல் 2 மணியளவில் பல்கலைக்கழக முன்றலில் ஆரம்பமான பேரணி கண்டி நகர் வரை சென்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச திஸ்ஸமஹாராம பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டார். இதன்போது அண்மையில் சபரகம பல்கலைக்கழக மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார்.
එස්.පී. දිසානායක මැතිතුමා ප්‍රකාශ කරනවා அறிவின் கேந்திர நிலையம் போன்று அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க கதைக்கின்றார். அவரை இலங்கையின் உயர்கல்வி அமைச்சராக நியமிக்கின்றனர். நீங்கள் அறிவின் கேந்திர நிலையத்தை கட்டியெழுப்புவதை நாங்கள் கண்டு கொண்டோம். சப்ரகமோ மாணவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டு மிலேச்சத்தனமாக அவர்களை தாக்கி அச்சுறுத்தி தடியடி பிரயோகங்களை மேற்கொண்டு பல்கலைக்கழக வரலாற்றில் என்றுமே இடம்பெறாத வகையில் செயற்பட்டு மாணவர்களை அச்சுறுத்தி எஸ்.பி. அமைச்சர் அறிவின் கேந்திரமாக மாறுவதை நாம் அவதானித்தோம். இந்த பொய்யான நடவடிக்கைகளை நிறுத்தி மாணவ அடக்குமுறைகளையும் தாக்குதல்களையும் நிறுத்தி மாணவர்களுக்கு சிறந்த உயர்கல்வியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு எஸ்.பி. அமைச்சரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். தாக்குதல்களையும் தடியடி பிரயோகங்களையும் தான் நீங்கள் அதிகரிக்க முயற்சி செய்கின்றீர்கள். அறிவின் கேந்திரத்தை விட்டு அச்சுறுத்தலுடன் கூறிய அரசியலை தான் நீங்கள் கட்டியெழுப்ப முற்படுகின்றீர்கள். சசுனட் அருண வேலை திட்டத்தின் கீழ் திஸ்ஸ மகாராம பகுதியில் ரன்மினி தென்ன விகாரையில் நிர்மாணிக்கப்பட்ட தூபியை திறந்து வைக்கும் நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினரின் தலைமையில் இடம்பெற்றது. இலங்கையின் மீன் உற்பத்திகளை இறக்குமதி செய்வதை இடைநிறுத்துவதாக ஐரோப்பிய ஒன்றியம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை அதிகாரிகளுடன் கடந்த 4 வருடங்களாக தொடர்ந்து முன்னெடுத்த கருத்து பரிமாற்றங்கள் பலன் அளிக்காமையே இந்த தீர்மானத்திற்கான காரணமாகும் என்று அறிக்கை ஒன்றின் மூலம் ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. சட்டவிரோத மீன்பிடியை தடுப்பதற்கான போதிய செயற்பாடுகளை இலங்கை வெளிப்படுத்தவில்லை என்பதே ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிலைப்பாடாக உள்ளது. இலங்கையின் மீன் உற்பத்திகளை இறக்குமதி செய்வதை இடைநிறுத்தும் யோசனை தமது உத்தியோகபூர்வ சஞ்சிகையில் பிரசுரிக்கப்பட்டு 3 மாதங்களின் பின்னரே அந்த தீர்மானம் அமுல்படுத்தப்படும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் அடுத்த வருடம் ஜனவரி மாத நடுப்பகுதியில் இருந்து இந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதுடன் அது குறித்து இலங்கைக்கு நினைவூட்டப்படுவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் தொடர்ச்சியாக அரசாங்கத்திற்கு விடயங்களை எடுத்துக் கூறி வந்ததாக அகில இலங்கை பொது மீனவர் சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் ரத்ன கமகே குறிப்பிடுகின்றார். ஆயினும் இந்த பிரச்சினை குறித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான கால அவகாசம் அரசாங்கத்திற்கு இருப்பதாக கடற்றொழில் பிரதியமைச்சர் சரத்குமார் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி இன்று செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அகிலவிராஜ் காரியவசம் அங்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். வரவு செலவு திட்டத்துக்கு முன்பும் முக்கிய சில நுகர்வு பொருட்களின் விலையை குறைத்தனர். ஊவா மாகாண சபை தேர்தலில் இதனை ஆரம்பித்தனர். குறிப்பாக இன்று நாட்டின் அரசு ஊழியர்கள் தெளிவாக ஒரு தீர்மானத்துக்கு வந்துள்ளனர். அதேபோன்று இந்த நாட்டில் ஏராளமான மக்களும் தீர்மானம் எடுத்துள்ளனர். எதை கொடுத்தாலும் இவை அனைத்தும் தேர்தலுக்காக என்பது மக்களுக்கு தெரியும். அனைத்து விளையாட்டுகளையும் விளையாடிவிட்டு திரைசேரியை வெற்றிடமாக்கிவிட்டு செயற்படுகின்றனர். அதற்கு இதற்கு என்று கடன் பெற்றுவிட்டு வேறு விடயங்களுக்கு பயன்படுத்தி அதனை மக்கள் நேரடியாக பெறும் சலுகை போன்று 2020 விளையாடவே இந்த அரசாங்கம் செயற்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சி நாட்டின் மிகப்பெரிய தனி அரசியல் கட்சியாகும். 33 வருடங்களுக்கு மேலாக அதிகாரத்தில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி கடந்த 18 வருடங்களில் 28 தேர்தல்களில் தோல்வியடைந்துள்ளது. இவ்வாறு எதிர்க்கட்சியின் பிரதான கட்சியொன்றில் பின்னடைவு நாட்டின் ஜனநாயகத்துக்கு விடுக்கப்படும் அழுத்தமாகும். பலமான அரசாங்கம் ஒன்று இருக்க வேண்டும் என்பதுடன் எதிர்க்கட்சியும் பலமாக இருக்க வேண்டும். அதனை ஏற்படுத்துவதற்காக முயற்சிப்பது சுயாதீன ஊடகம் ஒன்றின் பொறுப்பாக அமைகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய நிறைவேற்று சபை செயற்பட்ட அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அந்த கட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்தது. 1982 ஆண்டு கட்சியின் யாப்பின்படி ஜனாதிபதியின் கட்சியின் உறுப்பினர் ஒருவர் கட்சியின் தலைவராக இருக்க வேண்டும் என்பதுடன் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியை பிரதி தலைவர் வகிக்க வேண்டும். ஏனைய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தேசிய நிறைவேற்று சபையினால் கட்சியின் தலைவர் மற்றும் பிரதி தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என யாப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. විදායක සභාවට තමයි මේ පක්ෂයේ හැම බලතලයක්ම තිබුණේ. அந்த நிறைவேற்று சபைக்கு கட்சியின் அனைத்து அதிகாரங்களும் இருந்தன. நிறைவேற்று சபையின் ஊடாகவே கட்சியின் தலைவர் தெரிவு செய்யப்படுவார். எமது கட்சி உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பே நிறைவேற்று சபையாகும். இதில் அதிகளவானோர் அங்கத்துவம் வகிப்பதுடன் பல கிளைகளும் உள்ளடங்குகின்றன. அவ்வாறு நிறைவேற்று சபை உருவாக்கப்பட்டுள்ளது. செயற்குழுவை தெரிவு செய்ய தீர்மானம் எடுக்கும் தலைவருக்கு நிறைவேற்று சபை அதிகாரத்தை வழங்குகின்றது. அவ்வாறு செயற்குழு நியமிக்கப்படும். எனவே இந்த கட்சியை கட்டியெழுப்புவதற்கு காணப்படும் பலமான ஒரு வியூகம்
வியூகமே நிறைவேற்று சபையாகும். ஏனெனில் கட்சி ஆதரவாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஓர் இடமே நிறைவேற்று சபையாக திகழ்கின்றது. அங்கே அதிகாரங்கள் வழங்கப்படும். எனவே ஒரு அமைப்பிற்கு அதிகாரத்தை வழங்கினால் அதனை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு அந்த அமைப்பிற்கு அதிகாரம் இருக்கின்றது. அன்று செயற்குழுவில் சிறந்த அறிவாளிகள் இருந்தனர், அதாவது சிறந்த வாதங்களை முன்வைத்தனர். ඒ කියන්නේ හොඳ අදහස් ඉදිරිපත් කරලා වාද විවාද වෙන ඒ හැම එකක්ම එහෙයි කියලා බාර ගන්න උදවි හිටියේ නැහැ. எனினும் தற்போதைய தலைமைத்துவம் தமது லாபத்தை கருத்தில் கொண்டு தேசிய நிறைவேற்று சபையை செயலிழக்க செய்து அதன் அதிகாரங்களை சூட்சுமமான முறையில் செயற்குழுவிற்கு வழங்கியுள்ளது. இவ்வாறு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளமையினால் தலைவரின் தீர்மானங்கள் தொடர்பில் எந்தவித ஆட்சேபனையுமின்றி அனுமதி வழங்கும் செயற்குழு உருவாக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் பொதுச் செயலாளர் கூறுகின்றார். தற்போதைய தலைவருக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் வாக்கு வங்கி இல்லாதவர்களை பெரும்பான்மையாக கொண்ட வகையில் செயற்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு 18 வருடங்கள் எதிர்க்கட்சியில் இருக்க வேண்டிய தேவை ஏற்பட்ட அதேவேளை 28 தேர்தல்களிலும் தோல்வியை எதிர்நோக்க வேண்டி ஏற்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்கு வங்கியும் 50 வீதத்தால் வீழ்ச்சி அடைந்தது. கட்சியின் வாக்கு வங்கி வீழ்ச்சி அடைந்து வரும் நிலையில் தற்போதைய தலைவர் யாப்பிற்கு முரணாக வேறு பதவிகளை ஏற்படுத்தியும் பதவி மாற்றங்களை ஏற்படுத்தியும் தலைமைத்துவ பதவியை சூட்சுமமான முறையில் தக்க வைத்துக் கொள்ளும் வகையில் செயற்படுவதாக கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் சிறிசேன குரே தெரிவிக்கிறார். கட்சி தொடர்ந்து சந்தித்து வரும் தொடர் தோல்வி மற்றும் வாக்கு வங்கியின் வீழ்ச்சி போன்ற விடயங்கள் காரணமாக கட்சியில் உள்ளக பிரச்சனைகள் ஏற்பட்டதுடன் வெளியிலிருந்தும் அதிக அளவில் அழுத்தங்கள் விடுக்கப்பட்டன. இதன் போது வேறு பதவிகளுக்கு உறுப்பினர்களை நியமித்துக் கொண்டு அவர்கள் ஊடாக தமது அதிகாரத்தை பகிர்வதாக கூறிக்கொண்டு சவால்களில் இருந்து விலகி செல்ல தலைவர் செயற்பட்டார். எந்த வேளையிலும் தலைமைத்துவத்தின் அதிகாரத்தை அவர் பகிரவில்லை. அதற்கு ஐக்கிய தலைமைத்துவ சபை சிறந்த உதாரணமாகும். 2011ஆம் ஆண்டு சஜித் பிரேமதாச பிரதி தலைவராக நியமிக்கப்பட்ட போதிலும் மிகவும் சூட்சுமமாக பிரதி தலைவர் பதவியை இல்லாமல் செய்து அவரை பிரதி தலைவர் பதவியிலிருந்து மாத்திரமின்றி செயற்குழுவில் இருந்து வெளியேற்றவும் செயற்பட்டார். தற்போதைய தலைவர் இது போன்ற செயற்பாடுகள் ஊடாக கட்சியின் இரண்டாம் நிலையுடன் மோதலை ஏற்படுத்தி நிர்வாகத்தை முன்னெடுக்கும் முறைமையை முன்னெடுக்கிறார். நாளையும் எதிர்பாருங்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் தாக்குதலுக்கு இலக்கான விருந்துபசாரத்திற்கு டாக்டர் கிறிஸ்னோனிஸ் அழைப்பின்றி சென்றுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ள கருத்தில் எந்தவித உண்மையும் இல்லை என பிபிசி சந்தேஷிய நேற்று செய்தி வெளியிட்டது. கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல்ல இதனை கூறியிருந்தார். அந்த வீட்டின் உரிமையாளர் அல்லது அதற்கு அழைப்பு விடுத்தவர் இந்த நிகழ்வுக்கு குறித்த உயர்ஸ்தானிகருக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். அதன் காரணமாகவே இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அமைச்சரின் இந்த கருத்தை செப்டம்பர் 23ஆம் தேதி நியூயார்க் நகரில் நடைபெற்ற விருந்துபசாரத்தில் கலந்து கொண்டவர்கள் நிராகரித்துள்ளதாக பிபிசி சந்தேஷிய நேற்று செய்தி வெளியிட்டது. நியூயார்க்கில் உள்ள இலங்கையின் பிரபல விமான சேவை நிறுவனம் ஒன்றின் பிரதிநிதியின் இல்லத்தில் இந்த விருந்துபசாரம் இடம்பெற்றுள்ளதாக சந்தேஷிய செய்தி வெளியிட்டது. விருந்துபசாரத்துக்கு முன்னே தினம் ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற மற்றொரு ராப்போசன விருந்துபசாரத்தில் அந்த விமான சேவை பிரதிநிதி டாக்டர் கிறிஸ்னோனிஸுக்கு பகிரங்கமாக அழைப்பு விடுத்ததாக விருந்துபசாரத்தில் கலந்து கொண்டவர்களை மேற்கோள் காட்டி பிபிசி சந்தேஷிய செய்தி வெளியிட்டுள்ளது. மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வா, ஐக்கிய நாடுகளின் இலங்கை தூதுவர் பாலித்த கொஹன, பிரதி அமைச்சர் நிரூபமா ராஜபக்ச, அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா, அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் பிரசாத் காரியவசம், பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்தன ஆகியோர் அந்த விருந்துபசாரத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த விருந்துபசாரத்துக்கு டாக்டர் கிறிஸ்னோனிஸ் மற்றும் பிரசாத் காரியவசம் ஆகியோர் ஒரே காரில் சென்றுள்ளதாக சந்தேஷிய செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிகழ்வின் போது சஜின் டிவாஸ் குணவர்தன தன் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக பிரித்தானியாவுக்கான இலங்கையின் முன்னாள் உயர்ஸ்தானிகர் கிறிஸ்னோனிஸ் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்திருந்தார். சஜின் டிவாஸ் குணவர்தன டாக்டர் கிறிஸ்னோனிஸ் மீது தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்ட போது பிரசாத் காரியவசம் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு சஜின் டிவாஸ் குணவர்தனவை அப்புறப்படுத்தியதாக பிபிசி சந்தேஷிய தெரிவித்துள்ளது. எனினும் அந்த சம்பவத்தின் பின்னர் தனது ராஜினாமா கடிதத்தை கிறிஸ்னோனிஸ் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்தார். அதன் பின்னர் லண்டனில் இருந்து வந்து பர்மிங்ஹாம் நகரில் நடைபெற்ற பிரித்தானிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் இவ்வருடத்துக்கான வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு கிறிஸ்னோனிஸ் இலங்கை தொடர்பில் கருத்து தெரிவித்தார். To look at the statistics of contemporary Sri Lanka,
இலங்கையின் தற்போதைய தரவுகளை பாருங்கள். 7% பொருளாதார வளர்ச்சியை இலங்கை அண்மித்துள்ளது. காலாண்டு தோறும் எமது வரவு செலவு திட்ட துண்டு விழும் தொகை குறைவடைந்து வருகின்றது. வரலாற்றில் ஒருபோதும் இல்லாதவாறு வெளிநாட்டு கையிருப்புகளை அதிகரிக்க செய்து வருகின்றோம். 9 பில்லியன் அமெரிக்க டாலர் கையிருப்பு தற்போது உள்ளது. எமது வட்டி வீதங்களை ஒற்றை இலக்கத்துக்கு கொண்டு வந்துள்ளோம். தற்போதுள்ள கையிருப்புகளுக்கு பாரிய கேள்வி நிலவுகின்றது. இதன் மூலம் இலங்கை மீது வைத்துள்ள நம்பிக்கை புலனாகின்றது. பிரித்தானியாவுக்கும் இது ஒரு சந்தர்ப்பமாகும். உலகின் ஏனைய நாடுகளை விட இலங்கைக்கு இந்தியாவுடன் சிறந்த வர்த்தக உடன்படிக்கை ஒன்று உள்ளது. பிரதமர் மோடி தலைமையின் கீழான இந்தியாவில் வரையறையற்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. இதன்போது ராஜதந்திரிகள் கிறிஸ் நோனிஸ் எதிர்நோக்கிய சம்பவம் குறித்து வினவியுள்ளதாகவும் பிபிசி சந்தேஷிய குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் மனித உரிமைகள் பற்றி நாம் கேள்வி எழுப்புவதற்கு என்ன காரணம் என்பது இப்போது புரிகின்றதா என பிரித்தானியாவின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஹியூகோ ஸ்வயர் இதன்போது கிறிஸ் நோனிஸிடம் வினவியதாக பிபிசி சந்தேஷ செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாலைத்தீவில் அவர்கள் எனக்கு இழைக்கின்ற விடயங்களை இலங்கையில் அவர்கள் உங்களுக்கு இழைக்கின்றார்கள் என மாலைத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீத் பெரும்பாலானோர் முன்னிலையில் குறிப்பிட்டதாக கட்சி மாநாட்டில் கலந்து கொண்டவர்களை மேற்கோள் காட்டி பிபிசி சந்தேஷே சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் உப தவிசாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இன்று கொழும்பு பேராயர் பேரர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்தார். கொழும்பு பேராயர் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. நாட்டில் பாதிக்கப்பட்டுள்ள சிறந்த நிர்வாகம் தொடர்பில் கலந்துரையாடினோம். அதனை எவ்வாறு கட்டியெழுப்ப முடியும் என்பது தொடர்பிலும் ஆராய்ந்தோம். அரசியலில் அன்று இருந்த சிறந்த பண்புகளை மீண்டும் கொண்டுவர சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம். அத்துடன் கிறிஸ் நோனிஸ் தொடர்பிலான சம்பவத்திற்கு பக்கச்சார்பற்ற விசாரணை ஒன்று அவசியம் என கூறப்பட்டது. அதற்கு எவ்வித தடைகளுமின்றி விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என அங்கு கலந்துரையாடினோம். கொத்மலை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது தன்னையும் மாகாண சபை உறுப்பினரான தனது மகனையும் இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலிலேயே தனது செயலாளர் காயமடைந்ததாக பிரதி அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவிக்கின்றார். மகாநாயக்க தேரர்களை கண்டியில் இன்று சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே கொத்மலை பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரான பிரதி அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் இதனை குறிப்பிட்டுள்ளார். அது ஒரு சண்டை அல்ல, அது ஒரு சம்பவம். எதிர்பாராத விதமாகவே அந்த சம்பவம் நடந்தது. கொத்மலை பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவராக நான் செயற்பட்ட சந்தர்ப்பத்தில் மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் தொடர்ச்சியாக எனது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தார். கூட்டத்தின் நிறைவில் நான் வெளியில் வரும்போது எனது செயலாளரை குறித்த மாகாண சபை உறுப்பினர் தாக்கினார். என்னையும் எனது மகனையும் இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலிலிருந்து நாம் தப்பினோம். எனது செயலாளர் தாக்கப்பட்டார். தற்போது அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பில் நாம் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். கொத்மலை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது இடம்பெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மத்திய மாகாண சபையின் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர் எம் ரமேஷுக்கு எதிராக கொத்மலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய மாகாண சபை உறுப்பினர் ரமேஷ் தரப்பிலும் மற்றொரு முறைப்பாடு கொத்மலை போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த இரண்டு முறைப்பாடுகள் தொடர்பிலும் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொத்மலை பிரதேச அபிவிருத்தி குழுவின் நேற்றைய கூட்டத்தில் பிரதி அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன், மாகாண சபை உறுப்பினர் ஆர் ராஜாராம் மற்றும் மாகாண சபை உறுப்பினர் ஆர் ரமேஷ் ஆகியோரிடையே வாக்குவாதம் இடம்பெற்றது. இதனை அடுத்து பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. கூட்டத்தின் பின்னர் பிரதியமைச்சர் அங்கிருந்து வெளியேறிய சந்தர்ப்பத்தில் அவரது செயலாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டில் நிலவிய யுத்தம் நிறைவு பெற்று பல வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அதன் வடுக்கள் இன்னும் நீங்காதுள்ளமை கவலைக்குரிய விடயமாகும். யுத்தத்தினால் பலர் தமது சொத்துக்களையும் உடைமைகளையும் இழந்து அந்த நீங்காத நினைவுகளோடு தொடர்ந்தும் வாழ்ந்து வருகின்றனர். அவ்வாறு வாழும் ஒரு பெண் தொடர்பான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று பதிவு செய்கிறது. வடபகுதியில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் பலர் தொடர்பில் நாம் தொடர்ந்தும் செய்தி வெளியிட்டு வருகின்றோம். முல்லைத்தீவு ஒலுமடு பகுதியில் வாழ்க்கை போராட்டத்துடன் போராடி வரும் ஒரு பெண் தொடர்பாக இன்றைய தினம் தகவல்கள் பதிவு செய்கின்றோம். அழகு ராஜேஸ்வரி 2009 ஆண்டு காலப்பகுதியில் இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் சுதந்திரபுரம் பகுதியில் அவரது கணவர் காணாமற் போயுள்ளார். அன்றிலிருந்து தனது கணவர் உயிருடன் உள்ளாரா இல்லையா என்ற உள்ள போராட்டத்துடன் இவர் வாழ்ந்து வருகின்றார்.
பாடசாலை செல்லும் 4 பிள்ளைகளின் தாயான அழகு ராஜேஸ்வரியின் ஒரே கனவு தனது பிள்ளைகளை சமூகத்தில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதேயாகும். சமூக பொருளாதார கஷ்டங்களுக்கு மத்தியில் தமது பிள்ளைகளை கரை சேர்ப்பதற்காக விவசாயம் உள்ளிட்ட கூலி தொழில்களில் அவர் ஈடுபட்டு வருகின்றார். எனது கனவு வரைக்கல காணாம போயிட்டேன். எல்லா இடமும் திரிஞ்சு ஒரு இடமுமே கிடைக்கல. 4 பிள்ளைகளையும் படிப்பிக்கிற செலவுல இருந்து சாப்பாட்டுக்கு எல்லாமே கஷ்டம்தான். கூலி வேலைக்கு போய் தான் பிள்ளைகளையும் படிப்பிக்கணும், சாப்பாட்டுகளுக்கு வேண்டி கொடுக்கணும். இப்படி இருக்கைகளை எங்களை தண்ணிக்கு தான் ஆக பிரச்சனையா இருக்கு. இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் தமது வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரினதும் எதிர்பார்ப்பாக உள்ளது. உங்கள் வாழ்க்கை உங்கள் செய்தி. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். 84வது சர் ஜான் டாபர்ட் சிரேஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகளில் 2ஆம் நாளான இன்று வடமாகாணத்துக்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம் கிடைக்கப்பெற்றது. யாழ்ப்பாணம் மகாஜனா கல்லூரியின் பி ரிசோத் கோலூன்றி பாய்தலில் அந்த பதக்கத்தை வென்றார். 84வது சர் ஜான் டாபர்ட் சிரேஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகள் தியகம மஹிந்த ராஜபக்ச மைதானத்தில் நேற்று ஆரம்பமாகின. இதன் 2ஆம் நாளான இன்று நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்ட ஆடவருக்கான கோலூன்றி பாய்தலில் யாழ்ப்பாணம் மகாஜனா கல்லூரியின் பி ரிசோத் தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தார். போட்டியில் அவர் 3.90 மீட்டர் உயரத்துக்கு ஆற்றலை வெளிப்படுத்தினார். நான் இந்த மெயின் ஈவெண்டாக ஃபோல் அவுட் பழைய வாரன். கடந்த ஸ்கூல் நேஷனல் மீட்டில் கோல்ட் மெடல் பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. மற்றும் ஜோன் காப்பட் அதிலேயும் கோல்ட் மெடல் பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. அது சுபாஷ் சாரால் தான். மற்றது எனக்கு பாடசாலை நிறைய உதவிகள் செஞ்சு வருகிறேன். பாடசாலைக்கும் பழைய மாணவர்களுக்கும் இன்னதில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுமார் 3500 வீர வீராங்கனைகள் பங்கேற்றுள்ள இந்த போட்டிகள் நாளை நிறைவுக்கு வர உள்ளன. இதுடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் பஸ்டின் டுநைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம்.